தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். சிவவாக்கியர் கூறுவதை கேளுங்கள். நானேது நீயேது நடுவில் நின்றதேதடா, கோனேது குருவேது கூறிடும் குளமாதரே, ஆனதேது அழிவதேது அப்பறத்தில் அப்பறம், ஏனதேது ராம 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 வென்ற நாமமே. சிவவாக்கியர் கூறுகிறார். நான் வேறு நீ வேறு என்று நடுவில் பிரித்து பார்க்க ஒரு பொருளும் இல்லை. நான் மன்னன் நான் குரு என்று தனித்தன்மையை கூறும் உலக மக்களே, எது தோன்றுகிறது, எது அழிகிறது, எது மறைகிறது, இருக்கும் மறைகிற பொருள்கள் என்ற எது உள்ளது, தோன்றுவதும் மறைவதும் இருக்கும் ஒரே பொருள் பிரம்மமே. நாம் பிரணவ ஒளியில் சப்தமே நாம். அதையே ஔவையாரும் கூறுகிறார். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும், எத்தனை காலம் கழித்து அழுது புரண்டாலும் உடல் போய்விட்டால் மீண்டும் வராது என்று ஔவையாரே கூறுகிறார். ஔவையார் பெரிய ஞானி, பெரிய ஞானியே இப்படி கூறுகிறார்கள். எல்லோருக்கும் அதுதான் விதி, நமக்கும் அதுதான் விதி. ஏனெனில் உடல் நீ அல்ல, சிறு பொருள் உயிராக மாற்ற முடியாது. நாம் இருக்கும் வரை இட்டு உண்டு இரு என்று கூறுகிறார் ஔவையார். ஔவையார் கூறுவதை நீங்கள் கேளுங்கள். இதில் பெரிய விஷயங்கள் உள்ளது. உயிரைத்தான் இறைவன் காப்பாற்றுகிறார், உடலை அல்ல. நீங்கள் உடலுக்கு தேவையானவற்றை மட்டும் கேட்டுத்தான் ஒன்றும் கிடைப்பதில்லை. உடலுக்கு வேண்டிய அவயங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதற்கு சுகம் கொடுக்க நினைக்கிறீர்கள். உங்களுக்கு உயிரை மறந்து விடுகிறீர்கள். எத்தனை கோடி உடல்கள் போய்கொண்டே இருக்கிறது. எந்த உடலை இறைவன் காப்பாற்றுகிறான்? எந்த உடலையாவது இறைவன் காப்பாற்றுகிறாரா? அதை சிந்திக்கிறீர்களா? உங்கள் பிரார்த்தனைகளை உடலுக்காக அல்லாமல் உயிருக்காக செய்யுங்கள். உயிரை கொடுக்கவே இறைவன் ஆர்வமாக இருக்கிறான். உங்கள் உடல் அவருக்கு தேவையில்லை. உங்கள் உடலை அவர் பார்ப்பதும் இல்லை. உங்கள் மலஜலம் நிறைந்த உடலையே அவர் தேடுவார். அவர் உடல் தேடுவதில்லை, உயிரை தேடுகிறார். நீங்கள் உயிரால் உயிரை தேட மாட்டேங்கிறீர்கள். நம் உயிரை கொண்டு பிரம்மத்தை தேட வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் உடலில் ஒளி அவருக்கு தேவை. அந்த ஒளியை அவர் தனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். உண்ணும் உணவும் நம் தேகத்தில் ஐக்கியப்படுவதாக போல உங்கள் பிரார்த்தனை தினமும் உங்கள் உடலை பற்றியே உள்ளது. உடல் பற்றை விடுங்கள். நீங்கள் எத்தனை வித்தைகள் கற்றாலும் அது உங்கள் பின்னால் வராது. நீங்கள் கற்ற வித்தைகள், நீங்கள் பெற்ற ஞானம் அனைத்தும் நீங்கள் பிரம்மத்தில் ஒடுங்கும்போது அதனுள் எல்லாம் மறைந்து விடும். மணியின் ஓசை போல. அருணகிரிநாதர் கோபுரத்தில் ஏறி கீழே விழ குதித்தபோது முருகன் அடியாராக வந்து காத்து அருள் புரிந்தார். சம்பந்தாண்டார் அருணகிரிநாதரின் உடலை மண்ணில் புதைத்தபோது முருகன் வந்து உடலை காப்பாற்றவில்லை. அருணகிரிநாதரின் உயிரை கிளி ரூபத்திலேயே தனக்குள் அமர்த்தி கொண்டார். அதுபோல உடலை இறைவன் பார்ப்பதில்லை, உயிரை மட்டும்தான் பார்க்கிறார். இல்லையா? அந்த கதையை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். விதை இருக்கும் வரை மண்ணில் என்னாகும்? விதை இருக்கும் மண்ணில் என்றைக்காவது முளைத்து விடுவது போல் உன் ஆசை என்னும் விதை, அதைத்தான் கர்மவினை என்று கூறுகிறார். நீங்கள் என்ன பக்தனாக இருந்தாலும் அந்த ஆசை எனும் விதைக்கு நீ பிறவி எடுத்துத்தான் ஆக வேண்டும். பிறவி எடுத்துத்தான் இந்த கர்ம பலனை தீர்க்க முடியும். தந்தையின் மரணத்திற்கு பிரகலாதன் ஒரு காரணமாகத்தான் பிறகு 2 பிறவிகள் எடுத்து கர்ம பலனை அணிவித்து முடித்தார்.
கர்ம பலன் என்றால் கர்மம் கர்மம் என்றால் நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். கர்ம பலன் என்றால் நாம் நினைத்த விதைகள், விதை தான் கர்ம பலன் என்று சொல்கிறோம். புளிய மரமாக மாமரமாக வளர்வது இதுதான் கர்ம பலன். இது ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று நினைப்பில்லை. பிறவி, பிறப்பு, பிறப்பறுப்பான் யார்? பிரம்மம். பிரம்மம் தான் பிறப்பறுப்பான். அதனால தான் பிறப்பறுப்பான் போற்றி என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். பிறப்பை அறுப்பது தான் கர்மவினை தீர்வது, பாவம் தீர்வது என்று நினைக்காதீர்கள். பாவம் ஒருபோதும் உடலுக்கும் உயிருக்கும் கிடையாது. அதனால் கர்மம் தீரணும் அப்படின்னா பிறவி தீர வேண்டும். பிறவி தீர்வதற்கு தான் இந்த தண்டனைகளையும் துன்பங்களையும் அணிவித்து அதை தீர்க்கிறோம் உடனே. புரிகிறதா? பிரம்மம் அனைத்து விதைகளும் எரித்துவிடும். பிரம்மத்தில் கலந்தால் அனைத்து ஆசைகளும் அங்கு கட்டு அறுக்கப்படும். ஆசைக்கு அங்கு இடமில்லை. அதனால் பிரம்மத்தில் கலந்து பிறவியில்லா நிலை பெறுங்கள். இறைவனே தெய்வப் பிறவி எடுத்து வந்தாலும் கர்ம பலனை அவரும் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். யாரும் கர்ம பலனை இருந்து தப்ப முடியாது. உதாரணம், ஜடபாதர் கடைசி காலத்தில் தான் வளர்த்த மானையை நினைத்து பிறகு மானாக பிறந்தார். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்து விடு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலையும் முடியாது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? பழத்தை பழுக்க வைப்பதும், பழத்தை அழுக வைப்பதும், பழத்தை இனிக்க வைப்பதும், பழத்தை புளிக்க வைப்பதும், பழத்தை உதிர வைப்பதும் காலமே. காலமே பிரம்மம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.